ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ரிசஸை ஒரு வீடியோ கேம் கேரக்டர்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர், ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும். கொஞ்சம் பேசிக் கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனா சில கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல். சரிங்களா, வாங்க இப்போ எல்லா கேரக்டர்ஸையும் மீட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் ஷேப்ஸ், அதாவது ரோ அண்ட் காலம் மேட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கதையோட மெயின் கேரக்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மீட் பண்ணலாம். கூடவே அதோடைய ஸ்பெஷல் லெவல் அப் வெர்ஷன்ஸும் பார்ப்போம். கடைசியா எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவோம்னு பார்த்துட்டு ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். நம்ம ஆட்டத்தோட லெவல் 1 பிளேயர்ஸ், அதாவது அத்திசாதாரண ஷேப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மாதல்லா வராடு ரோ மேட்ரிக்ஸ். இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். A matrix is said to be a row matrix if it has only one row. அவ்வளோதான், ஒரே ஒரு ஹாரிசான்டல் லைன் ஆஃப் நம்பர்ஸ். கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஒரு சிங்கிள் லைன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி தான். இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பியில் ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. அடுத்து காலம் மேட்ரிக்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். A matrix is said to be a column matrix if it has only one column. இது ஒரு சிங்கிள் வெர்டிக்கல் லைன் ஆஃப் நம்பர்ஸ். உங்க ஃபோன்ல ஒரு சாங் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் ஒன்றுக்கு கீழே ஒன்றா லிஸ்ட் ஆகியிருக்கும்ல, அதே தான் இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ்ல பாருங்க, ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். இப்போ பாருங்க இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு. நம்ம மேட்ரிக்ஸ் வேர்ல்டோட ஹீரோவை பார்க்குற நேரம் வந்துருச்சு. இங்கே தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நடக்க போகுது. பிரசன்டிங் த ஒன் அண்ட் ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ என்னது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? அது a matrix in which the number of rows are equal to the number of columns. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா m is equals to n. உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கிற கிரிட்டை யோசிச்சு பாருங்க. ஒரு பெர்ஃபெக்ட் 3x3 கிரிட்ல என்ன இருக்கும்? 3 rows 3 columns. அதுதான் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3க்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல இருந்து பாட்டம் ரைட் கார்னருக்கு போற அந்த லைன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அது ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கு பேர் தான் மெயின் டயகனல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் இது ஒரு கேமரோட இன்வென்ட்ரியில இருக்கிற மெயின் வெப்பன் ஸ்லாட்ஸ் மாதிரி. இனிமே வர எல்லா லெவல் அப்ஸும் இந்த டயகனலை பொறுத்து தான் இருக்கும். ஆல் ரைட், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்காது. அது லெவல் அப் ஆகி ஸ்பெஷல் பவர்ஸ் வாங்கும். வாங்க அந்த லெவல்ட் அப் கேரக்டர்ஸை இப்போ மீட் பண்ணலாம். லெவல் அப் குரூப் ரெடியா? First level up, the diagonal matrix. Definition என்ன சொல்லுதுன்னா, இது a square matrix where all its non-diagonal elements are zero. So இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம main diagonal, அந்த weapon slots, அதுல மட்டும்தான் non-zero values இருக்க முடியும். மத்த எல்லா பொசிஷன்ஸும் ஜீரோ தான். பவர் மொத்தமும் அந்த diagonalல தான் இருக்கும். செகண்ட் லெவல் அப், த சேலா மேட்ரிக்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ். இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். இது டயகனல் மேட்ரிக்ஸ் where all its diagonal elements are equal. அப்படின்னா மெயின் டயகனல்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். உங்க இன்வென்ட்ரியில இருக்கிற எல்லா வெப்பன்ஸும் எக்ஸாக்டா ஒரே பவர் லெவல்ல இருக்கிற மாதிரி அதை கேன்னு வச்சுக்கலாம். அண்ட் இனிமே வராதுதான் பாஸ், தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். என்ன இதுல ஸ்பெஷல்? இங்க ஆல் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் 1. அந்த கான்ஸ்டன்ட் பவர் லெவல்கே இங்க ஸ்பெசிஃபிக்கா 1ஆ மாறுது. இது மேட்ரிக்ஸ் வேர்ல்டோட டிஃபால்ட் செட்டிங் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இதோட பேரு ஐ. இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த கம்பேரிசன் தான். நல்லா கவனிங்க, உங்களுக்கே புரியும். எவ்ரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அண்ட் எவ்ரி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ அ டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இது ஒரு ஹைரார்கி. ஐடென்டிட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல், அதுக்கு அடுத்த ஸ்கேலார், அப்புறம் டயகனல். இது அந்த ரிலேஷன்ஷிப்பை சூப்பரா காட்டுது. நம்ம லிஸ்ட்ல இன்னொன்னு இருக்கு, ஜீரோ மேட்ரிக்ஸ். இதுக்கு இன்னொரு பேரு நல் மேட்ரிக்ஸ். பேர்லயே இருக்கு, இது a matrix where all its elements are zero. இது ஸ்கொயரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். இது ஒரு கேம்ல இருக்கிற ரீசெட் பட்டன் மாதிரி, இல்லைன்னா ஒரு காலியான இன்வென்ட்ரி மாதிரி. எல்லாமே ஜீரோ. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்தோம். இப்போ எப்போ ரெண்டு மேட்ரிசஸை ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இல்லனா ஈக்குவல்னு சொல்ல முடியும்? அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. வாங்க அந்த மேட்ரிக்ஸ் ட்வின் ரூலை பார்ப்போம். ரெண்டு சிம்பிள் ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு சேம் ஆர்டர் இருக்கணும். அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். செகண்ட், அவங்களுக்கு சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இதோட அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு கொரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டும் ஐடென்டிக்கலா இருக்கணும். இது எப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட பிளேலிஸ்ட்டும் உங்க பிளேலிஸ்ட்டும் ஒன்னான்னு பார்க்குற மாதிரி தான். பாட்டு எண்ணிக்கை மட்டும் சமமா இருந்தா போதாது, ஒவ்வொரு பாட்டும் எக்ஸாக்டா அதே இடத்துல இருக்கணும். ஈஸி ரைட்? இப்போ அந்த ரூல்ஸை வச்சு உங்க டெக்ஸ்ட் புக்ல வர மாதிரி ஒரு கிளாசிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இங்க கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல். நம்ம இந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயம் இதுதான். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது ரூல் படி அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கணும்.
அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற x+3 மேட்ரிக்ஸ் பில ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற 0க்கும் ஈக்குவலா இருக்கணும். சிம்பிள். அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் பொசிஷனையும் மேட்ச் பண்ணி இப்படி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்றோம். x+3 = 0, z+4 = 6 அப்படியே போகும். இப்போ மேட்ரிக்ஸ் வேலை முடிஞ்சிடுது. மிச்சம் இருக்கிறது சிம்பிள் ஆல்ஜிப்ரா தான். முதல்ல எடுத்துக்கோங்க, x+3 = 0னா x must be -3. ரெண்டாவது z+4 = 6னா z must be 2. மிச்சத்தையும் நீங்க அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஆல்ரைட் மக்களே, நம்ம இந்த எக்ஸ்பிளைனரோட கடைசிக்கு வந்துட்டோம். வாங்க ஒரு சூப்பர் குயிக் ரீகேப் பண்ணிடலாம். அப்பதான் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக் ஷேப்ஸை பார்த்தோம். ரோ அண்ட் காலம் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மீட் பண்ணோம். கூடவே அதோட லெவல் அப் க்ரூ, டயக்னல், ஸ்கேலார் அண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிசஸும் பார்த்தோம். நம்ம ரீசெட் பட்டன், அதாவது ஜீரோ மேட்ரிக்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா எப்போ 2 மேட்ரிசஸ் ஈக்குவலா இருக்கும்னு சொல்ற அந்த 2 சிம்பிள் ரூல்ஸையும் கவர் பண்ணிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மேட்ரிக்ஸ் கேரக்டர் டைப்ஸை புரிஞ்சுக்கிறது தான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான முதல் படி. நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க. கீப் இட் அப், யூ டூயிங் கிரேட். இப்போ யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் டைப்பையும் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஆனா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போதோ இல்ல மல்டிப்ளை பண்ணும்போதோ அது எப்படி பிஹேவ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? அதே மாதிரி ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்ப்போம். அப்ப பார்க்கலாம்.